ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாதம் ஆனால் 40,000 வாடகை வருமானம் வரக்கூடிய வீடாக இருந்தால் யாருக்கு தாங்க வேணாம்னு சொல்லுவான். அந்தளவுக்கு இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து, மேற்கு பார்த்த சைட்னால வீட்டோட மெயின் டோரை வடக்கு வாசல் வச்சு கொடுத்து, கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்து, ஃபுல்லுமே இன்டீரியர் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்க 2 போர்ஷன் வீடை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லிவிங் ஹால்லாம் 16க்கு 16 என்ற அளவு ஸ்பேசியஸாக கொடுத்து, ஒரு பெட்ரூம் 10க்கு 16, இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 11 என்ற கலரில் கொடுத்து, சீலிங் ஃபுல்லுமே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பிரேம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது அழகான வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 25க்கு 60 என்ற கணக்குனால எலிவேஷனை ரொம்ப சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒயிட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்ட் எலிவேஷனை அமைச்சு கொடுத்து, ஃப்ரண்டில் பால்கனி கொடுத்து சூப்பராக எலிவேஷனை பார்த்தோன்னே பிடிக்கிறவனா அவ்வளோ சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய லைட்டிங் ஒர்க்லாம் கொடுத்து எலிவேஷனை மேலும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷனில் எம்எஸ்ல பெரிய ஹெவி டியூட்டி மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் 12க்கு 21 என்ற கணக்கில் ஒரு கார் தாராளமாக நிறுத்தி 4-5 டூ வீலர் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேசியஸான பார்க்கிங் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கெல்லாம் பார்க்கிங் டைலும் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஒர்க் பண்ணி ப்ரொஃபைல் லைட்லாம் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் டைல் லே பண்ணியிருக்காங்க. மேற்கு பார்த்த சைட்னால வீட்டோட மெயின் டோரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு வாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் டைப்பில் டீக்குட்டில் செய்யப்பட்ட மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக நீட்டான டிசைனில் மெயின் டோர் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சீலிங் ஃபுல்லுமே உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட்லேயே அழகு பண்ணி காமிச்சிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ண ஃபோயர் ஏரியா கொடுத்து, ஃபோயர் ஏரியோட ஒன் சைட் வால் முழுதுமே உங்களுக்கு ஃப்ளூட்டோடு பேனல் லுக் பண்ணி டெக்கரேட்டிவ் எலமெண்ட் கொடுத்துக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானோ ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குறோன்னா அவ்வளோ சூப்பராக இன்ட்ரிவியூட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் 16க்கு 16 என்ற கணக்கில் ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக லிவிங் ஹாலில் 2 சைடும் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு டைப்பில் யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா 2க்கு 4 ஹை கிளாஸ் விட்ரிஃபை டைல் லே பண்ணி, லிவிங் ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து, லைட்டிங் ஒர்க், ஹேங்கிங் லைட்லாம் தொங்கிட்டு இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சீலிங் ஹைட்லேருந்து உங்களுக்கு ஃப்ளோர் முழுவதுமே உங்களுக்கு ப்ரீமியம் மாடலில் ஃப்ளூட்டோடு பேனலில் உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்து பேஸ் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா கேபினட்டும் உங்களுக்கு பிளைவுட்லேயே கொடுத்துருக்காங்க. இருக்கிற லேண்ட் ஏரியாவில் என்னென்ன கொடுத்து எவ்வளோ சூப்பராக ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. கிச்சன் கம் டைனிங்கை சேர்த்து 10க்கு 16 என்ற அளவில் ஸ்பேசியஸான மாடுலர் கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்க்கெலாம் கிரானைட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து, சைடு வால்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல் ஒர்க் லே பண்ணி, ஸ்டோரேஜுக்காக டேபிள் டாப் கீழே பேஸ் கேபினெட், வால்லாம் வால் கேபினெட் எல்லாமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் மாடலில் உங்களுக்கு சிம்னியுமே போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு நிறைய யூனிட் தேவைக்காக உங்களுக்கு இந்த கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டால் கேபினெட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் முழுவதுமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பெட்ரூம்க்குலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டான டிசைனில் ரெடிமேட் வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா 10க்கு 16 என்ற கணக்கில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சைடு வால்லாம் பார்த்தீங்கன்னா மைல்டான கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பெட்ரூமோட லாஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 6 என்ற கணக்கில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த வீட்டை புக் பண்ணோன்னா பாத்ரூம் ஃபிட்டிங், ஷவர், க்ளோசெட் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஃபிட்டிங் தான் போட்டு கொடுப்பாங்க. பெட்ரூம்லேருந்து வீட்டுக்கு பேக் சைடு அக்சஸ் பண்ணுறதுக்கு வுட்டன் டோரும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்து, இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் அண்ட் வாட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி உங்களுக்கு ஈசானி மூலையில் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே ஒரு ஆள் நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து பிளான் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வாடகைக்கு விட்டாலே மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரெண்டல் இன்கம் ஏர்ன் பண்ணலாங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிற கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்க ரெண்டாவது பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 என்ற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் முழுவதுமே ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோபிங் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் மிரர், ஸ்டடி டேபிள்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years வாரண்டியுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x6 என்ற அளவில் வெஸ்டர்ன் டைலர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூமுமே டிஃப்ரெண்டான டிசைனில் டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் வரனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமை 16x16 என்ற கணக்கில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 5x6 என்ற கணக்கில் இந்திய டைப்பில் அமைஞ்ச அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர்கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபேஸ் பண்ண ஸ்டேர்கேஸும் ஹேண்ட் ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா SS 304 கொடுத்துருக்காங்க. சைடு வால்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின்லேயே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பேசேஜ் ஏரியா, ஃப்ரண்ட் பால்கனியாக கொடுத்து இந்த மெயின் டோரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே ஃபோயர் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக நீட்டான டிசைனில் உங்களுக்கு ஃப்ளூட்டோட பேனலில் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் 16x16 என்ற கணக்கில் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க மாதிரியே சேம் செட்டப்லேயே கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பண்ணி செமி ஃபர்னிஷ் பண்ண வீடுனால புது வீடுனால 20,000 பார்த்தீங்கன்னா பெர் ஹவுஸ் ரெண்ட் போகுங்க. மல்டி கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் லைட்டும் கொடுத்து டிவி டூ பார்த்தீங்கன்னா அதே கலர் காம்பினேஷன்லேயே உங்களுக்கு சீலிங் முழுவதுமே கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா 10x16 என்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான சிங்கிள் கலரில் பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் கேபினெட், லாஃப்ட் கேபினெட், கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 என்ற அளவில் கீழே இருக்க மாதிரியே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. லைட், ஃபேன் எல்லா ப்ரொவிஷனுமே உங்களுக்கு கொடுத்து ஒரு ரெடி டு மூவ் ஆக்குபை வீடாக தான் இந்த வீடை கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்லேயே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 6x6 என்ற அளவில் வெஸ்டர்ன் டைலில் கொடுத்துருக்காங்க. வீடு ஒன்ஸ் ஓகே சொன்னோம்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 16x16 என்ற கணக்கில் சூப்பரான மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து பெட்ரூமோட ஒன் சைட் முழுவதுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக வார்ட்ரோப் யூனிட்டும் அழகான டிசைனில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் மிரரும் கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் தாங்க, ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இந்த பெட்ரூம்க்கு இந்த வீடு முழுவதுமே இன்டீரியர் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 180 டிகிரி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரரிங் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்து சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் வெளியிலே கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 7x6 என்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பரான அழகான வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்னைக்கு பீக்காக இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேரன்மாநகருக்கு பக்கத்தில் சேரன்மாநகர் டு சரவம்பட்டிக்கு இன்பிட்வீனில் விலாங்குறிச்சியில் தான் இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்கு. டெரஸ்க்கு போக பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே உங்களுக்கு அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து சுற்றியுமே வீடு இருக்க ஒரு சூப்பரான லொக்கேஷனை சூஸ் பண்ணி தான் இந்த வீட்டை நமக்கு விற்பனை கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65,00,000 சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணிக்கலாம். டிடிசிபி அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்லாம் வாங்கி கட்டினால 80% வரையுமே லோனுமே நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். இது போல் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.